பொறுப்பு இல்லாம இருப்பாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ கதை சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் நான் எதுக்கு கவலைப்படணும்? என் புள்ள தங்கம், பத்திரமாத்து தங்கம். எக்காரணத்தை கொண்டும் இந்த குணத்தை மட்டும் விட்டுறாத. இதுதான் உன்னைய எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த போகுது. சரிப்பா, இனிமே எப்பவும் நீ இப்படியே இரு. அப்பா, நான் இப்படி யோசிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான்ப்பா. என்னப்பா இப்படி சொல்ற? ஆமாப்பா, ஸ்ருதிக்கு ஒருத்தன் இப்படி பண்ணியிருந்தா நீ சும்மா இருப்பியான்னு கேட்டீங்கல்ல, அதுக்கப்புறம் தான்ப்பா நான் யோசிக்கவே ஆரம்பிச்சேன். இங்க பாரு, நீ உன் தங்கச்சி மேல பாசமா இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா எந்த பொண்ணுக்குமே இந்த மாதிரி தப்ப பண்ணக்கூடாதுப்பா. புரியுதுப்பா. இனிமே எக்காரணத்து கொண்டும் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்ண மாட்டேன். என் மேல சத்தியம். சரியா? நான் போய் அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு வந்துடுறேன். சரிப்பா, நல்லது. போயிட்டு வாப்பா. சரியா? ஓ, யாராவது வந்தாங்கன்னா சொல்லி வைங்கப்பா. நான் சீக்கிரம் வந்துடுறேன். எங்கப்பா காலையிலே கிளம்பிட்டேன்? நான் கொஞ்சம் வெளியே வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஏய், போற புள்ளைய எங்க போறேன்னு கேக்குறியே, உனக்கு கொஞ்சமாவது இங்கதான் இருக்கா? அப்பா, என்னப்பா நீங்க அம்மா எங்க போறேன்னு கேட்டாங்க. டேய், எனக்கு கொடுத்தா நீ எங்க போறேன்னு கேட்டு வாய் வரைக்கும் வந்துருச்சு. இருந்தாலும் நான் திருத்திக்கல. அப்பா, அவங்க தப்பாலாம் எதுவும் கேட்கல. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இல்லப்பா, அவ தப்பா கேட்கல. ஆனா போறப்ப எங்க போறேன்னு கேட்டா போற காரியம் விளங்காதுன்னு சொல்லுவாங்கப்பா. அப்பா, நீ கிளம்பு. மாமாவுக்கு நான் விவரம் சொல்லிக்கிறேன். நீ கிளம்பு. அட கிளம்புங்கறல்ல, நீ போப்பா. நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்க. நீ கிளம்புப்பா. என்ன விஷயம் நான் அப்பா கிட்ட கேட்டுக்கிறேன். சரிம்மா, நான் வரேன் பெரியமா, வரேன். பாத்து போ. எங்க போறான் உன் புள்ள? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக போறான். அப்படின்னா தன்னோட வருங்கால மனைவிய இந்த வீட்டோட மருமகளை பார்க்க போறான்னு அர்த்தம். ஏய், என்ன விளையாடுறியா? ஆமா, இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அவன் எதுக்கு போறான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஆண்டவன் அவனுக்கு ஒரு நல்ல வழியை தான் காட்டுவான். இதுக்கப்புறம் அவன் போக போற பாதை ரொம்ப சரியா இருக்க போகுது. இப்படி நடக்கணும்னு நீ ஆசைப்படுறியா இல்ல ஜோசியம் சொல்றியா? மகேஷ், பாத்தி அவன் புருஷன் திமிர. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். சரவணை எங்க போறான்னு எனக்கு தெரியும். ஒரு நல்ல விஷயத்த செய்ய போயிருக்கான். ஆனா நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியுமா? நானும் நல்ல விஷயமா தான் போறேன். புரியல உங்களுக்கு? நம்ம சம்மந்திய பார்க்க போறேன். இங்க பாரு, எந்த சம்பந்தத்தை தடுக்க நீங்க பேசுனீங்களோ, அதாவது தப்பு தப்பா போன் பண்ணி பேசுனீங்களோ, அந்த சம்பந்திய பார்க்க போறேன். என்ன அதிர்ச்சியா இருக்கா? இனிமே நீ வாழ்க்கை பூரா அதிர்ச்சியை மட்டும்தான் பார்க்க போறேன். நான் போய் நல்லபடியா சம்பந்தத்தை பேசி முடிச்சுட்டு வர்றேன். வந்த உடனே உன் வாய்க்கு சக்கரை போடுற மாதிரி நல்ல இனிப்பு பலகாரமா செஞ்சு வச்சிரு. என்ன? என்ன மகேஷ், உன் புருஷன் ஏதோ விளையாட்டுக்கு தான் சொல்றாருன்னு நினைச்சேன். உண்மையாவே அந்த ஆள்கிட்ட பேசிட்டாரு போல இருக்கு. நம்ம அவனை போன்ல அவ்வளவு திட்டியும் மழுங்கி போய் இப்ப பொண்ணை கொடுக்கறேன்னு சொல்றான்னா அவன் எவ்வளவு கேவலமானவனா இருக்கணும். இந்த மாதிரி ஆளுங்க இந்த வீட்டுக்கு சம்மந்தியா வர்றது நமக்கு நல்லதில்ல மகேஷ். அக்கா, என்ன மீறி என்ன நடந்துரும் நினைக்கிற? எல்லாம் தான் நடந்துகிட்டு இருக்கே. திடீர்னு ஒரு நாள் தாலியை கட்டி கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் பண்ணுன்னு நிக்க போறாங்க. அப்ப குத்துதே கொடையுதேன்னா ஒன்னும் பண்ண முடியாது மகேஷ். என்ன அவ்வளவு சாதாரணமா எடை போட்டல, நான் விட்டுருவேனா? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நான் வச்சதுதான் சட்டம். என்னை மீறி ஒரு துரும்பு கூட அசையாது.